எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். 3 minutes வீடியோ சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு கால் அதில் குடுவாஞ்சேரியிலேருந்து ரம்யா அப்படிங்கிற ஒரு மேடம் ஒரு சின்ன தகவல் பரிமாறினாங்க. அது தொடர்பான விளக்கம். கிச்சன் டேபிள் டாப்புடைய உயரம் அவங்களுடைய உயரத்துக்கு மேட்ச் பண்ணி இல்லாமல் கூடுதலாக கட்டினதுனால உள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பற்றி பேசினாங்க. இதுக்கு டெக்னிக்கலாக நாம் என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக ஒர்க்கு நடக்கும்போது நாம் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், இந்த 2 விஷயங்கள் குறித்து இன்றைக்கி பேசலாம். ஒரு வீட்டில் ரொம்ப முக்கியமான இடம் கிச்சன் டேபிள் டாப் ஆனது அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய உயரத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம சொந்த வீடு கட்டுறோன்னா அதுக்காக வடிவமைக்கணும். இதே நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற உயர அளவுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சற்று உயரம் குறைந்த நிறைய பேர் இந்த வாடகை வீட்டில் ஒரு நார்மல் ஹைட்டுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப சிரமப்படுவாங்க, ஸ்டூல் மாதிரி போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் நமக்குன்னு நம்ம வீடு கட்டும்போது அதை கவனிக்கணும். இன்றைக்கி கால் பண்ணி பேசின அவங்க ரம்யா மேடம் அவங்க வீட்டில் என்ன ஆயிருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த கேஸ் சிலிண்டர் நம்ம அக்காமடேட் பண்ணுங்கிறதுக்காக அது கிச்சன் டேபிள் டாப்போட உயரத்தை வடிவமைச்சு அதுக்கு மேலே ஒரு காங்கிரீட் ஸ்லாப்பு, அதுக்கு மேலே கிரானைட்னு சொல்லி 4-5 இன்ச்சுக்கு மேலே உயரம் போனதுனால என்னால் அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப உயரமாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, ஃப்ளோரிங் ஏற்றுறதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, நமக்கு தேவையான அளவில் அந்த உயரத்தை குறைச்சி வடிவமைச்சிக்கிறதா. உடச்சி பண்ணாலும் தவறே கிடையாது. இப்போ எந்த இடத்துல சிலிண்டர் வருதோ அந்த இடத்த மட்டும் கூட நம்ம உயரமாக வச்சுக்கலாம். இது ஸ்டெப் டவுன் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கிங் பிளாட்ஃபார்மை நம்ம எங்கே சிங்க் வருதோ, எங்கே நம்ம இந்த ஸ்டவ் வைக்கிறோமோ அந்த இடத்தையெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரியான உயரத்தில் வச்சுக்கணும். சிம்பிள். நம்ம சொந்த வீடு கட்டுறதுல இருக்கிற பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த வேலையை யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அவுட்புட்லாம் இருக்குது. இந்த பேசின அந்த மேடம் கூட என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம இது மாதிரி உயரம் வேணும்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் இதை அக்காமடேட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறோங்கிறதுனால இந்த மாதிரி உயரமாக வந்துருச்சு, இப்போ கிரானைட்லாம் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம தேவை என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ப்ராக்டிக்கலாக என்ன ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிச்சனில் நீங்கள் சிலிண்டர் வைக்கிறதுக்கு தேவை இருக்குது, ஃபைன், அதை பண்ணிக்கலாம். அதுக்காக அதை மட்டும் உயரமாக வச்சுட்டு மற்றதை இறக்கி வச்சுக்கலாம். சப்போஸ் இப்படி தப்பாக நடந்துச்சுன்னா அதை உடச்சிட்டு நம்ம தேவைக்காக சரி பண்ணிக்கிறது முக்கியம். ஏன்னா இது 1 நாள் 2 நாள் பண்ணுற இந்த திருத்தி வடிவமைக்கிற வேலைக்கு நம்ம ரொம்ப யோசித்தோன்னா அந்த வீட்டில் இருக்கிற நாள் பூரா நம்ம வருத்தப்பட்டு இருக்கணும். அதை நாம் முற்றிலும் தவிர்க்கணும். நம்ம யாரை வச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நீங்கள் உங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி வருதா அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லுங்கள். வேலை நடக்கும்போதும் போய் பாருங்கள், அதை வலியுறுத்துங்க. ஏன்னா உங்கள் வீடு உங்கள் உரிமை. உங்கள் நண்பர்கள் யாருக்கேனும் இந்த வீடியோ தேவைப்பட நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் அமங் தம். தேங்க்யூ ஸோ மச்.